guys, welcome to Pluto and Parents. Welcome. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி ஐ டாக் டூ மச். எனக்கு வந்து பேசுறதுன்றது அவ்வளோ பிடிக்கும். அண்ட் ஒரு டாபிக் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு நைட் ஃபுல்லாக. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நான் ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். எப்படின்னா பாடி தொலையும் ரேண்டம் ரேண்டிங்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ண போகிறேன். அந்த சீரீஸில் இது வந்து எபிசோட் 1. ஸோ இந்த மாதிரி சீரீஸில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக வந்து சில வீடியோஸை எடுத்து நம்ம வந்து அதை ரேண்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து என்னோட கருத்துக்கள், என்னோட நான் சார்ந்து என் மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய கருத்துக்களை மட்டும் நான் பதிவிட போகிறேன். புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல செந்தமிழ் கவிஞன் நான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து ஜீ தமிழில் அந்த தமிழா ஷோவில் வந்து ஒரு டிபேட் நடந்துச்சு. அதில் வந்து சில கான்ட்ரவர்ஷியல் டாபிக் எல்லாமே ஒருத்தர் பேசியிருந்தார். நிறைய பேர் அவரை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் பேசினதுக்கான மறுப்பு நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதை வீடியோ போட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் ஃபைன், எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து கவுண்டர் இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கார் இல்லையா, அந்த இன்டர்வியூஸ்லேயுமே அண்ட் ப்ளஸ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே அவரை பேசினதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி தான் பேசிகிட்ருக்காரு. ஸோ அதில் வந்து நான் சில வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்போமா. டாக்ஸிக் பர்சன் தான் ஒரு பர்சனை நல்லா அட்ராக்ட் பண்ணும். நீங்க நம்பனாலும் அதான் நிஜம். நீங்க ஒரு பர்சனை நல்லா லவ் பண்றது, நீங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணணும். லைக் நீங்க அலனும், பொறாமப்படணும், டென்ஷன், இதெல்லாம் ஒரு டாக்ஸிக் பர்சன் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இதனால நீங்க டாக்ஸிக் பர்சன் ரொம்ப லவ் பண்ணுங்க. பட் இந்த நார்மல் பர்சன் இருக்காங்க, அவங்க எப்பவுமே பார்ட்னர் ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு பார்ட்னருக்கு வெறும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்க பார்த்தா கிஃப்ட் கொடுக்குறது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது, எப்பவுமே அவங்க சந்தோஷமா வச்சிருக்கிறது, இந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதனால பார்ட்னர் இன்ட்ரெஸ்ட் போய் அவங்க கிட்டே போகுது. உங்க பார்ட்னர் நல்லா லவ் பண்றதுக்கு உங்க பார்ட்னருக்கு நீங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுங்க, பட் டாக்ஸிக் பர்சனுக்கு எக்ஸ்ட்ரீமா கொடுங்க. டாக்ஸிக் பர்சனால தான் ஒரு ஓகே லாஸ்ட்டில் வந்து இவரே வந்து இவருக்கு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டாரு. டாக்ஸிக் பர்சன் அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து நீங்கள் வந்து நெகட்டிவாக எமோஷன்ஸ் கொடுத்துடாதீங்க அப்படின்றாரு. நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களை வந்து அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டுமே இருக்காது. நெகட்டிவ், பாசிட்டிவ், நியூட்ரல் எல்லாமே இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, த நெக்ஸ்ட் டே அவங்களோட ஹாப்பினஸ் அப்படியே போயிடும். வேறு ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சண்டை வரும், சின்ன சண்டை பெருசாகும். டாக்ஸிக்னு இவர் ஏன் சொல்கிறாரு, டாக்ஸிக் மென்னை வந்து எக்ஸாம்பிள் பண்ணி இவர் சொல்லும் போது இட் மேக்ஸ் அ பேட் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஒரு டாக்ஸிக்கான பர்சனை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லவே கூடாது என்றைக்குமே. டாக்ஸிக்காக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அடிப்பான். அடிக்கிறது தப்பு, லீகலி மாரலி எல்லாமே தப்பு. கெட்ட வார்த்தை பேசுவான், லீகலி மாரலி தப்பு. ஈவன் தோ லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும், ஒய்ஃபாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அடிக்கிறதோ இல்லை அவங்கள வந்து புண்படுத்துகிற மாதிரி தகாத வார்த்தைகள் போட்டு பேசுகிறதுமே லீகலி மாரலி தப்பு. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட்டுமே லீகலி மாரலி தப்பு. ஒருத்தன் வந்து அடிக்கிறானா, ஒரு பொண்ணு ஒருத்தனை வந்து அடிக்குதா, இல்லை பையன் ஒரு பொண்ணு அடிக்கிறானா, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தப்பாக பேசிக்கிறாங்களா, நீங்கள் எப்படி வந்து கவுன்சிலிங் கொடுக்கணுன்னா, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கக்கூடாதுமா. நீங்கள் உங்கள் பார்ட்னரை அடிக்கக்கூடாது, அது ஹெல்தி கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் அது ஹெல்தி கிடையாது. ஸோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து ரெண்டு பேருமே வந்து தன்னைத்தானே இன்னொருத்தவங்களுக்காக மாற்றிப்பாங்க. ஒருத்தவங்க மேலே ரொம்ப காதல் இருக்கும்போது இவர் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி வந்து
கேஸ்ட் மேலே ரொம்ப பற்று இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம வந்து கேஸ்ட் எல்லாம் கிடையாதுப்பா, எல்லாரும் இப்போ மாறிட்டாங்க, எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவனை ஜஸ்டிஃபை பண்ணதா பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட கருத்து வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாரு. இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தப்பு. யாருமே வந்து பார்ட்னரை வந்து ஹர்ட் பண்ணிடாதீங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸுன்றது வந்து நார்மலாக உங்கள் லைஃப்பில் நடக்கிறது. நீங்கள் சண்டை போடுவீங்க, உங்கள் பார்ட்னர் கூட சண்டை போடாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு ஹிம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இதை பிளே பாய்ஸ் வந்து நேச்சுரலா ஃபாலோ பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச சில பிளே பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்குலாம் நேச்சுரலாவே சைக்காலஜி தெரியும், என்னை விட நல்லாவே தெரியும். நான் போய் ப்ளே பாய்ஸை இப்போ வந்து ப்ளே பாய்ஸ் இவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து டாக்ஸிக் மென், டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட், ப்ளே பாய்ஸ் இவங்களெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஐ ஈவன் ஃபியர் ஹி இஸ் ஈவன் லெஜிட். நான் போய் ரிசர்ச் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ஃபைன், இந்த விஷயத்தையும் எப்படி பண்ணா ஓகே. நான் போய் அவங்க கேட்டே இருப்பேன். அவங்க ஒரு புக்கு படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நேச்சுரலாவே ஏகப்பட்ட பொண்ணு பேசி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூல் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் அவைலபிலிட்டின்னு ஒரு சைக்காலஜிக்கல் ரூல். அவைலபிலிட்டி என்னன்னா, இப்போ பிரியாணி வந்து ரொம்ப ஃபேவரட்டான எல்லாருக்கும் அப்சசிவா பிடிக்கும், சரியா? ஸோ இன்னைக்கு வாங்குறீங்க, தலைப்பக்கட்டிலே வாங்குறீங்க, சாப்பிடும் சந்தோஷமா இருக்கும். இப்போ 3 நேரம் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா 3 நாள் என்ன ஆகும்? திகட்டும், இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே, வெறுத்துரும், சப்புன்னு இருக்கும், மண்ணு மாதிரி இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது, ப்ளீஸ் அதை எடுத்துட்டு போயிருக்குன்னு தோணும். இதே தான் ஃபேமிலிலையும், இதே தான் ரிலேஷன்ஷிப்லையும். யோசிச்சு பாருங்க, அம்மா கூட பேசிட்டு இருக்கோம் ஃபைன், பட் எப்பாத்தாலும் அம்மா பக்கத்துலேயே உட்காந்து எப்பாத்தாலும் பேசினேன் ஆகும். அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கும். புரியுதா? பார்ட்னர் கூட இருக்கிறது ஃபைன், பட் எப்பாத்தாலும் பார்ட்னர் கூட இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும், 2ஆம் நாள் கொஞ்சம் கம்மியாகும், 3ஆம் நாள் கம்மியாகும், 4-5 நாள் போர் அடிக்காது. நான் என்ன சொல்ல, ஐயோ ஐயோ, டெய்லி பிரியாணி சாப்பிட்டா வந்து பிரியாணி வெறுத்துரும். கரெக்ட். ஒரு பீப்புளையும் நீங்கள் ஒரு ஃபுட்டையும் கம்பேர் பண்ணுறது அகேன் ராங் எக்ஸாம்பிள். பட் டெய்லி பார்ட்னர் கூட இருந்தால் பார்ட்னர் வெறுத்துருவாங்க. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? டெய்லி வேறு வேறு பார்ட்னர் வச்சுக்கணுமா? ஸோ அகெயின் இட் கம்ஸ் அண்டர் நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஆஸ் யூ செட், நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என் பார்ட்னரை சீட் பண்ணிவிட்டு 2-3 பார்ட்னர்ஸ் சைடில் வச்சுக்கிட்டு அது அவங்களோட இஷ்டம். ஓகேவா? ஐ ஆம் நாட் கோனா கிவ் எனி திங் அபவுட் தேட். பட் வாட் ஆர் யுவர் மாரல்ஸ்? உங்கள் மாரல்ஸ் தான் என்ன தான் நீங்கள் இம்ப்ளை பண்ண நினைக்கிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து எப்படின்னா மேன்லியாக இருக்க பையனை லவ் பண்ண நினைப்பாங்க. இப்போ என் புருஷன் வந்து நிறைய பசங்க இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அது என்ன ஆம்பளை மாதிரி ஸ்ட்ராங்காக பசங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னா வாட் டு யூ மீன் பை ஆம்பளை மாதிரி? ஆம்பளை மாதிரினா ஆம்பளைக்கு என்ன கேட்டகரி வச்சுருக்கீங்க? ஆம்பளைனா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது உங்களோட what to say that ஆம்பளைனா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது உங்களோட ஸ்டீரியோ டைப்பிங்கா? அண்ட் ஆம்பளை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறதுன்றது நீங்களே வந்து பசங்களை ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுறீங்க. பசங்களை ஸ்டீரியோ டைப் பண்ணுறீங்க. பொண்ணுங்களே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பசங்களை வந்து ஆம்பளை மாதிரி மேன்லியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஸ்டீரியோ டைப் பண்ணுறீங்க. வாட் இஸ் திஸ்? ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க, எந்த பொண்ணு சந்தோஷமா இருக்குமா? ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனா என்னதுங்க? ஒய்ஃப் அடிச்சுட்டு, கேர்ள் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு, அசிங்கமாக பேசிட்டு, குடிச்சிட்டு, ஒரு மாதிரி மேட்சோவாக சுற்றுறதா? சந்தோஷமா இருக்காது. அப்போ அவங்க அந்த பையன் லோ வேல்யூ, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. அவங்க இப்படியே டிப்ரெஸ் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஆட்டோமேட்டிக்காக போவாங்க. இது யாரோட மிஸ்டேக்? அந்த பையன் மேன்லியாக பிஹேவ் பண்ணல. அந்த பையன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு அப்சசிவாக சேஸ் பண்ணிட்டே இருக்கான். காலில் விழுந்து கெஞ்சுறான், என் புருஷன் வந்து என் காலில் விழுந்து கெஞ்சுறான் அப்படின்னு சொல்கிறது எந்த பொண்ணுக்காக சந்தோஷமா இருக்குமா? எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஐ ஃபீல் ஹாப்பி.
எனக்காக ஒருத்தன் வந்து காலில் வந்து விழுறான் அப்படின்னா அவன் வந்து என்னை வேல்யூ பண்ணுறான். அவன் லைஃப்பில் நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றது அவன் எனக்கு புரிய வைக்கிறான். இதுக்காக வந்து இப்போ பசங்க வந்து பொண்ணுங்க காலில் விழணும் அப்படின்லாம் வந்து யாருமே இப்போ வந்து சொல்லலை. பட் ஸ்டில் அந்த மாதிரி இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே தப்பு. டாக்ஸிக் மென் வந்து காலில் விழுந்தாலும் பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓகேவா? பட் ஒரு பையன் வந்து உண்மையாக லவ் பண்ணுறான் அண்ட் இந்த பொண்ணுக்கும் அந்த பையன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் எனி திங் தட் டசன்ட் ஒர்க் அவுட் இன் தெம், ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னாக்கா அந்த பையன் வந்து காலில் விழுந்துட்டான், சாரி கேட்டுட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு மன்னிச்சிடுவா. பொண்ணுங்க சைக்காலஜி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மிஸ்டர்? லவ் சைக்காலஜி பற்றி சொல்கிறீங்களே, பொண்ணுங்களை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ண மாட்டிங்களா? நீங்கள் உங்களோட ரிசர்ச் என்ன தான் சொல்லுது? இந்த மாதிரி வந்து நான் ஆம்பளை மாதிரி இருக்கிறது, நான் மேன்லியாக இருக்கிறது, நான் ஆம்பளைத்தனம் அப்படின்னு ஆம்பளைங்களை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து மெனிப்புலேட் பண்ணுறதா? அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் 2 பேரும் மாற்றி அசிங்கமாக திட்டிக்கணும், ரிலேஷன்ஷிப்னால் வந்து இந்த லவ் இந்த எப்போவுமே நல்லது அப்படிலாம் கிடையாது, நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கணும் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புவீங்களா? என்ன எம்ப்ளாய் பண்ணுறீங்க? என்ன உங்களோட மாரல்ஸ் என்ன? உங்கள் எத்திக்ஸ் தான் என்ன? நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பசங்க வந்து பொண்ணுங்கால் வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க, ரைட்டா? எந்த பொண்ணுக்கா சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு டிப்ரெஸ் ஆகும். இவர் லோயர் வழி பையன், இவனை போய் நம்ம இப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகும். அந்த பொண்ணு ஹாப்பி. இவரே எவ்வளோ அசிங்கமாக ஸ்டீரியோடைப் பண்ணுறாரு, லோவர் வேல்யூ பையன் அப்படி இப்படின்னு ஒருத்தவங்களை பற்றி அசிங்கமாக பேசுறதுன்றது எவ்வளோ கேவலமான விஷயம் அது. லோவர் வேல்யூ பையன், ஏன் இவ்வளோ ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? அந்த பொண்ணால் ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஓகே, அப்போ அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு அஃபேர் வைக்கும். பிகாஸ் அந்த பையன் ஒரு ஹை வேல்யூ பையனாக இருப்பான். இந்த பையன் வந்து நம்ம லவ் பண்ணுறான், நம்ம ஹை வேல்யூ, நம்ம சந்தோஷம். இப்போ வந்து லோ வேல்யூ பையன், ஹை வேல்யூ பையனை பசங்களை ஸ்டீரியோடைப் பண்ணுறது, இப்போ பொண்ணுங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ பையன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் காலில் விழுறான், எப்போவுமே வந்து என்னை வந்து ரொம்ப சீஸியாக கிளிங்கியாக இருக்கான் என்கிட்ட அப்படின்றதுனால வந்து அந்த பொண்ணு வந்து போய் இன்னொரு பையன் கூட, அதாவது ஹை வேல்யூ பையன் கூட வந்து அஃபேர் வச்சுப்பாங்களாம். அப்போ நீங்கள் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? அப்போ அந்த லோ வேல்யூ நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுற லோ வேல்யூன்னு சொல்கிற பசங்க என்றைக்குமே வந்து லாயலாக ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்களா? என்னடா இழிச்சவாய பாருங்க. என்ன சொல்கிறீங்க? ஒரு 2 பேருக்கு செட் ஆகலைன்னா அவங்க பிரிஞ்சிடுறது நல்லது. பிரிஞ்சு இவங்க கூட வேறு ஒருத்தவங்க கூட போயிடுவாங்க, அந்த பையனுக்கு ஏற்றவங்கள அவங்க தேடிக்க போகிறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ இம்ப்ளை பண்ணி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு வந்து கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு, நம்ம உள்ளே போய் அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது வேணும்னா கூட நம்ம வந்து அந்த கோர்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, குருன்னு போட்டால் கிட்டத்தட்ட 5-6 அக்கௌண்ட், அதில் 2-3 ஃபேக் அக்கௌண்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலுமே 1 2 3 இந்த 3 அவரோட அக்கௌண்ட்டு தான். பிகாஸ் அதில் வந்து இவரோட கோர்ஸஸோட லிங்க் இருக்குது, 3த்துலேயுமே இருக்குது. அண்ட் தோஸ் 3 ஹேவ் சேம் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் எடிட்லாம் பண்ணி லைக் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காது. அண்ட் இவரோட கோர்ஸ் லிங்க் அதில் இருக்குது. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? எத்தனை அக்கௌண்ட்னா வச்சுக்கிட்டோம், பேசுகிறது தான் நமக்கு பிரச்சனை. தேவையில்லாத கண்டென்ட் பேசிட்டு கோர்ஸுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா லவ் குரு இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரோட இன்டர்வியூஸை வந்து பண்ணுறாரு. அப்புறம் கெஸ்ட் லெக்சராக அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போனாராம், செயின்ட் பீட்டர்ஸ் என்ஜினியரிங், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப். ஓகே, learn and grow, explore our course offerings, let me guide you through this. Your lover or partner asking for breakup or divorce? Do you want to know why? Because you broke the psychological rules. Yes, there are psychological rules for relationship. ஏன் 2 தடவை there are போட்டிருக்கீங்க? தப்பாக இருக்குது பாருங்க. Yes, there are psychological rules for relationship. If you follow the rules correctly, they get attracted to you. They never lose interest and they love you forever. If you don't follow the rules, they don't get attracted to you. They lose interest and they leave you forever. So play by rules, you will get love. Love guru. கோர்ஸுக்கு வந்துட்டோம்ப்பா, கோர்ஸ் கேட்லாக்கு. X back plan.
எக்ஸ்பேக் பிளான் அப்படின்னு ஒன்று, லவ்வர் இன்ட்ரெஸ்ட் பூஸ்டர் ப்ரோக்ராம், ஆல்ஃபா மேல் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்ட்ராங் கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸு, ஆல்ஃபா காதலன் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி, வி ஸ்ட்ரிக்ட்லி நெவர் ஹெல்ப், அது கீழே வந்து கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸில் வந்து வி ஸ்ட்ரிக்ட்லி நெவர் ஹெல்ப் இல்லீகல் அஃபேர்ஸ், வி ஸ்ட்ரிக்ட்லி நெவர் ஹெல்ப் அண்டர் 18. இது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை போலீஸ் பிடிச்சிரும், அதனால நீங்கள் அதை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவலி இவர் வந்து ஒரு 4 கோர்ஸ் வச்சுருக்காரு. ஓகேவா? அதுலேயே ஆல்ஃபா மேலுக்கு 2 கோர்ஸு, லவ்வருக்கு ஒரு கோர்ஸு, எக்ஸ்பேக் பிளான்னு ஒரு கோர்ஸ். இந்த எக்ஸ்பேக் பிளான்னா என்ன? எக்ஸை திருப்பி வரத்துக்கா 1 year எல்லாமே ரெக்கார்டட் செஷன், எல்லாமே ரெக்கார்டட் செஷன். கோர்ஸ் இன்க்ளூட் 1 year access, duration 1 hour, access on mobile, PC, laptop, pre-recorded video course. ஓகே. எக்ஸ்பேக் பிளான் டாபிக்ஸ். டாபிக்ஸ்லாம் இருக்குது. why she left, what do change, what do change, what to change, spelling mistake, the plan. ஓகே. இதுக்கு எவ்வளோ? 2500 ரூபாவா? அம்மாடியோ. 1 hour கோர்ஸு. எதுக்காக போனால் என்னத்தை நம்ம மாற்றணும், என்ன பிளான், இதுக்கு வந்து 2500 ரூபாய். அடுத்த பிளான் பார்ப்போமா? லவ்வர் இன்ட்ரெஸ்ட் பூஸ்டர் ப்ரோக்ராம், பி ஹாப்பி லவ்வர் இன்ட்ரெஸ்ட் பூஸ்டர் ப்ரோக்ராம். டாபிக்ஸ், ரீசன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம், சேஞ்ச் த நேச்சர், த பிளான். 3 டாபிக் தான் வச்சுருக்காரு போல் எல்லாத்துலேயும். இது எவ்வளோன்னா இதுவும் 2500 ரூபாய். திஸ் இஸ் ஆல்சோ 2500. லவ்வர் மேலே இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு இது. அடுத்து ஆல்ஃபா மேல் ஸ்ட்ராங் கேரக்டர் ப்ரோக்ராம். இதில் வந்து என்னென்ன டாபிக்னா ஓகே, நாட் அ மேஜிக் பில். 20 இது, அதாவது இந்த கோர்ஸ் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு லைக், கால் வந்துக்கிட்டே இருக்கு கர்மம். இந்த கோர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது தெரியணுமா? அதாவது நாட் அ மேஜிக் பில். ஓகே, நாட் அ மேஜிக் பில். 20-25 வருடங்கள் வீக் ஆனாக இருக்கும். ஏங்க இவ்வளோ தமிழ்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இங்கிலீஷ்லேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எத்தனை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க? 20-25 வருடங்கள் வீக்கானாக இருக்கும் உங்களை உடனடியாக ஸ்ட்ராங்கானாக மாற்ற முடியாது. நடுவில் ஒரு இங்கிலீஷ் வேறு, அதுக்கப்புறம் தமிழ் வேறு. அப்படி மாற்ற முடியும் என யாராவது கூறினால் அது பொய். நீங்கள் அப்போது பொய் தான் சொல்கிறீங்களா? வாட் இஸ் திஸ்? What bro? It's very wrong bro. 3 மாதத்திற்குள் 40 மற்றும் 1 வருடத்திற்குள் 85% கேரக்டர் ஸ்ட்ராங் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த கோர்ஸில் நாங்கள் கூறிய அனைத்தும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இருப்பினும் டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். டோன்ட் வேஸ்ட் யோர் மணி அப்படின்னு போட்டு, அப்படி உங்களால் தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை என்றால் ரிசல்ட் கிடைக்காது. டோன்ட் வேஸ்ட் யோர் மணி. இந்த கோர்ஸ் வாங்க வேண்டாம். கேரண்டி, நாங்கள் சொல்வதை உங்களால் அப்படியே செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த கோர்ஸ் வாங்கவும். கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3900 rupees and you have to follow this for 3 to 1 year. This is 1 year வரைக்கும் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. 3 hours 26 minutes டியூரேஷன் உள்ள ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. டெய்லி அந்த 3 hours கேட்டுகிட்டே இருக்கணுமா? ஓகே, நெக்ஸ்ட் கோர்ஸை பார்ப்போமா? அதுவுமே வந்து ஆல்ஃபா காதலன். ஆல்ஃபா காதலன் அப்படின்னா வாட் டு யூ மீன் பை ஆல்ஃபா காதலன்? இட் இஸ் அ 4 hours கோர்ஸ். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. 4 மணி நேரம் எப்படி ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவை பார்க்க முடியும்?
Who is alpha male? Breaking love and women myths. 2 souls of attraction. Number 1 attitude. 3 types of women. Online approach versus offline approach. What the fuck? Seduction process for a long lasting relationship. என்னென்ன கர்மமோ இருக்குது. பிஃபோர் பையிங் த கோர்ஸ் இதுவும் மேஜிக் பில் இல்லை, அதே தான் இருக்குது இதுலேயும். உங்களால் முடியும்னா வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க. சேம் 3,900 rupees which is worthless. Do not waste your money investing in these type of courses. And உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ், மேரேஜ் கவுன்சிலர்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர்ஸ் பார்க்கணுன்னா டாக்டர்ஸை போய் பாருங்கள். எந்த டாக்டர்ஸும் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்கள பற்றி ப்ரமோட் பண்ணிக்க மாட்டாங்க. ரியலி எஜுகேட்டட் பீப்புள், ரியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, they'll never reveal their sources. அவங்க ரிசர்ச்சை பற்றியோ இல்லை இந்த மாதிரி வந்து ஸ்டூப்பிடான ஒரு தியரி யாருமே வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து இவரை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணவும் முடியாது. இஃப் யூ ஆர் டேக்கிங் சம்திங் லைக் யூ ஆர் டேக்கிங் கவுன்சிலிங் ஃப்ரம் ஹிம், மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் வந்து உங்களை பற்றி இன்னொரு பேஷண்ட் கிட்ட, இன்னொரு கிளைண்ட் கிட்ட சொல்கிறதுக்கு வந்து 60 to 70% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் பேர் சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் இருந்தாங்க எனக்கு, அவங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமை பின்னாடி தேடி மக்களுக்கு நல்லது செய்கிறேன், நான் காதலை உணர்த்துறேன்னு சொல்லி கோர்ஸுகளை விற்கும் இந்த மாதிரி ஆசாமிகளை நம்பி போகாமல் நல்ல படித்த, நல்ல 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வயதான டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விடிவு காலம் வரும். ஸோ நல்ல டாக்டர்ஸ் அண்ட் நல்ல கவுன்சிலர்ஸ் கிட்ட போங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு ரேண்டம் ரேண்டிங்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from me. Ta-da! And don't forget to subscribe.